ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஃபுல் மாடிஃபிகேஷன். இதுக்கு பெயிண்ட் மட்டும் பண்ணல, அதோட இண்டு இடுக்கு குண்டு குழி எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் பாப்கார்ன் சேர்லாம் எடுத்துட்டு தைரியமாக உட்காரலாம். கொஞ்சம் கோல்டு காரணமாக என் வாய்ஸ் வந்து பழைய பிலிப்ஸ் ரேடியோவில் பாட்டு கேட்ட மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ரீஸ்டோரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே நாங்கள் அந்த பைக் வந்து ஃபுல்லாகவே பிரிச்சுட்டோம். இதோட பாதி போர்ஷன் ஆல்ரெடி பிரிச்சாச்சு. இப்போ வந்து நான் அந்த ஒயரிங் செக்ஷனை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா தான் வந்து இதோட என்ஜினை வந்து எடுக்க முடியும். மயிலே இறகு போடுன்னு சொன்னால் அது போட்டுறாது, அதை நாம தான் புட்டுங்கணும். ஒரு பஞ்சு டைலாக் தான் சொன்னேன். அதுக்குன்னு எதுவும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை டேக் பண்ணி விட்டுறாதீங்க. ஏன் அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூட தோணலாம், என்னடா இவன் இருந்துட்டு கொஞ்சம் நேரமாகவே ஸ்டிக்கர் மேலே சாம்பிராணி காட்டிட்டு இருக்கேன்னு. சில ஒர்க் பார்க்க ரொம்ப ஈஸி மாதிரி தான் இருக்குது. இது ஸ்டிக்கர் தானே, நான் வந்து அதுக்கு நீட்டாக வரலான்னு சொன்னால் அதாலேயே ரொம்ப டைம் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து ஹீட் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை இழக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரே நாங்கள் டேங்க்லேருந்து ஆரம்பித்தோம். ஆனால் ஹீரோ ஹோண்டாவோட பெட்ரோல் டேங்க் எடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஒரு மைனஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ். அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். என்னடா இது டேங்குக்கு மவுத்து கிஸாக கொடுக்குறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. கிடையாது, ஒரு ஏர் ஃபில் பண்ணி ஃபைனலாக செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் இருக்கிற ஹோல்ஸோட கண்டிஷனை பொறுத்து நாங்கள் இதை ரெக்டிஃபை பண்ணுவோம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹோலாக இருந்தால் நாங்கள் எம்சில் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை வெல்ட் பண்ணி தான் சரி பண்ணியிருப்போம். ஆல்ரெடி வந்து ஒரு வீட்டோட டேங்கை நாங்கள் வந்து வெல்டு பண்ணி தான் சரி பண்ணியிருக்கோம். ஏர் ஊற்றி செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரஃபாக தான். நாங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஊற்றி தான் செக் பண்ணுவோம். ஏன்னா பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த லீக்கேஜ் இருந்தாலும் அதில் ஈஸியாகவே கசிஞ்சு வந்து டேங்கை வந்து ப்ரைமருக்கு அனுப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ டயர் செக்ஷனுக்கு வந்தாச்சு. டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பெரிய சைஸ் டயர் யூஸ் பண்ணியிருக்கோம். சும்மா ஜேசிபிக்கு டஃப் கொடுக்குற அளவில் போட்டிருக்கோம். டயரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன், அதோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதை போட்டால் தான் வண்டி ரோலிங்கில் போகுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, டயரை வந்து ஒரு கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாம். ஏன்னா டயர் சைஸ் பெருசாக அந்த பைக்கோட கான்செப்ட் அப்படியே தூக்கி மாற்றிடும். ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது உங்களுக்கே தானே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து பேக் ஸ்விங் ஆம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த நியூ மாடல் ஹீரோ ஹோண்டாக்கு இந்த மாதிரி தான் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது இந்த என்எஸ் டைப்பில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்விங் ஆம் பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்கு. இந்த பைக்கை பிரிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்விங் ஆம் ஐடியா வந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி பிரித்து போட்டிருந்ததால இதில் வைக்க முடியாது. ஸோ அதனால் எங்கள் அப்பாவோட பைக்கு வந்து ஒரு ஹீரோ ஹோண்டா தான். அதில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் வச்சு பார்த்துட்டு நாங்கள் அதை திருப்பி எடுக்க மறந்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பா வந்து பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டார். நாங்கள் கொஞ்சம் கூட ஞாபகமே கிடையாது அதை வச்சது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்புறம் அப்பா கால் பண்ணார். ஏதோ ஒரு பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டது, பைக்கில் ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டார். நாங்களும் சொன்னோம் இல்லை எதுவுமே இல்லையேன்னு. ஏன்னா எங்களுக்கு ஞாபகம் இல்லை. பொறுதான் ஞாபகம் வந்து ஐயோ சிங்காமல் வச்சு விட்டோன்னு. நல்ல வேலை அவருக்கு எதுவும் இல்லை. அது சும்மா ரஃபாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததால் அது அப்படியே ரோட்டில் விழுந்து போயிடுச்சு. ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் லுக்கில் வர்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருச்சு. அது நீங்கள் ஃபைனலில் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஸ்டிக்கரிங் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அந்த ஸ்டிக்கரிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டிக்கரிங் ப்ராசஸ் இருந்தாச்சே, அப்போ வண்டி பாதி கட்டத்தை தாண்டியாச்சுன்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது, இதுக்கு அப்புறம் தான் வந்து மெயின் பிக்சரே இருக்குது. கிராஃபிக்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டிக்கரில் மட்டும் இல்லை பெயிண்ட்லேயும் பண்ணுவோம். இதில் ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் வந்து ஓகேன்னு இல்லை, ஆனால் இதுவும் கொஞ்சம் வேலை கஷ்டம்தான். ஆனால் பெயிண்ட் கிராஃபிக்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக சில ஒர்க்கில் நம்ம டங்குவார் அத்து தொங்கினதுக்கப்புறம் தான் வேலையே முடியும். ஏன்னா சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ண ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் அதோட ஒர்த்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டிக்கரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வண்டி வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபிக்ஸிங் ஒர்க்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபிக்ஸிங் பண்ணேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த பைக் ஒர்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருந்தது. அது புதுசாக இருக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் இது ஃபுல்லாகவே ஷாப்பில் வச்சு ஒர்க் பண்ணோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் வச்சு தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவோம். வீடு கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக எதுவும் தோணாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து ஷாப்பில் வச்சு பண்ணோம். அதனால் நிறைய பேர் வந்து வழிபோக்கரில் அங்கே இங்கே போகும்போது கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணோம். பட் இருந்தாலும் இது நல்லா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி டயரெல்லாம் மாட்டி வண்டி கிட்டத்தட்ட வந்து 60% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் பூரா ஒரு டவுட்டும் வராது. ஆனால் அந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு வரதை விட அதிக டவுட் வரும். அதே மாதிரி தான் இந்த பைக் விஷயத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ண தான் புது ஐடியாக்கள் சுரக்க ஆரம்பிச்சது. எல்லாத்தோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கை பொறுத்தவரையில் ஃபுல் ஒர்க் உண்டு. ஆனால் இந்த மொத்த ஒர்க்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்தில் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 டேஸில் ஃபுல் ஒர்க்கே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் செட்டப்புக்கு வந்தாச்சு. பிரேக்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சின்ன கஸ்டம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி தான் நாங்கள் அதை செட் பண்ண வச்சோம். ஸ்ப்ளெண்டர் பைக்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதோக்கு அலாய் வீலுக்கு ஈஸியாகவே டிஸ்பிளேட் வச்சிடலாம். அந்த இது ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இந்த ஸ்போக் வீல் வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இது வந்து லுக் வைஸும் வேறு லெவலில் இருக்குது. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஃபைனலி வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸை கொஞ்சம் பக்கு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் அதிகம் நனைஞ்ச வண்டி சடனாக ஸ்டார்ட் ஆயிரும்.
ஆனால் உள்ளே விட்டுருந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் பிக்கப் பண்ணும். ஆனால் எல்லாமே முடிஞ்சு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிக்கரிங் பர்பஸ்க்காக பைக் ஓனர் ஹெட்டை எடுத்து போது ஹெட்டு தவறி கீழே வந்து ஒரு கிராக் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருந்ததால் அவருக்கே அதை மாற்றுறதுக்கு மனசு இல்லை அண்ட் எங்களுக்கு மனசு இல்லை. ஸோ அதை நாங்கள் ஒட்டிக்கிட்டு உள்காயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு பெருங்காயத்தை சாம்பாரில் போட்டு நாங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன லான்ச் ஒர்க் தான். வண்டி இப்போ நாங்கள் லான்ச்சுக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஒரே நாளில் 2 பைக் லான்ச்சு, அதுவும் சேம் என்எஸும் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸும். அதுலேயும் சேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்எஸ் வந்து ஃபுல் பிளாக், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் வந்து மாடிஃபை பண்ணியிருந்தோம் டிஃப்ரெண்ட் ஆட்டு. அண்ட் ஃபைனலி லான்ச் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 o'clock நேரம் ஆகிடுச்சு. எனிவேஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு லான்ச் செக்ஷன். ஏன்னா 2024 ஃபர்ஸ்ட் லான்ச் நைட்டு நடந்ததால் மட்டும் இல்லை, நிறைய ஃபன்னான விஷயங்கள் நடந்தது. நான் இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ இல்லை சொல்லலாம். அவர் ஒரு புகை போயிருக்கு இல்லை, அது ஒன் ஆஃப் த ரீசன். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் முழுசாக சொல்கிறேன். மோரோவர் இதை மாதிரி உங்களுக்கு மாடிஃபை பண்ணனாலும் பெயிண்ட் பண்ணனாலும் நீங்கள் வந்து எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் போதும், இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கள் பேஜுக்கு மெசேஜ் பண்ணாலும் போது உங்களுக்கு இது மாதிரி இல்லை இன்னும் வேறு யூனிக்காக பண்ணனாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களும் உங்களுக்கு பண்ணனாலும் நீங்கள் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் உங்கள் வண்டியோட பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து நீங்கள் கொரியர் பண்ணி விட்டுடலாம். நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற மாதிரியே பெயிண்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். ஸ்ப்ளெண்டர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த பைக்காக இருந்தாலும் நாங்கள் ரீஸ்டோர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். எங்கள் ஒர்க்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லோ, மீடியம் அண்ட் ஹை குவாலிட்டியில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த குவாலிட்டி, உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து ஆஃபர் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், எங்கள் பேஜில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.